வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. அது என்ன டிவைஸ்ன்னு நான் சொல்லி கெடுக்க விரும்பல. நீங்களா லைவாக அன்பாக்சிங் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் அன்பாக்ஸ் பண்ணலை. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ப்ராடக்ட் கூட கையில் இருக்குது. இப்போ நம்ம அன்பாக்சிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நம்ம ஃபைனலாக அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, கவரை பிரிச்சுருவோம். கவரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தால் சொல்லுங்கள், கவரில் என்ன இருக்குன்னு. பிரிச்சிடலாமா? எஸ், எனி கெஸ்? எஸ், OnePlus Nord. இதுதான் இருக்கிறதே ரொம்ப ஹைப்டு க்ரியேட் பண்ண ஒரு மொபைல்னு சொன்னால். பின்னாடி வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எவ்வளோ இதோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 28,000 கொடுத்துருக்காங்க. அதாவது 27,999 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன, இதோட என்னென்ன இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த நம்ம ஃபோனை பிரிச்சுடலாம். எஸ், அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இப்போயே அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பர். திஸ் வே நாட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அது பொட்டிக்குள்ளே வேறு என்னமோ கொடுத்துருக்காங்க. இருங்க பார்க்கலாம் என்னதுன்னு. இப்படி சூப்பர். இப்போ வெயிட்டாக இருக்குது. ஏதோ உள்ளே ஏதோ இருக்குது போல். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எஸ், ஒரு வெல்கம் லெட்டர் இருக்குது. இது OnePlusோட CEO எழுதியிருப்பார். வெல்கம் லெட்டர் தெரியுது நினைக்கிறேன். வெல்கம் லெட்டர் இருக்குது. அது அப்படியே ஓரம் வச்சிடலாம். வேறு என்ன இருக்குது? எஸ், இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், OnePlus Nord ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணால் நம்ம சார்ஜரில் வேறு எங்கேயா ஒட்டிக்கலாம், லேப்டாப்ஸில் அந்த மாதிரி. அதையும் ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன், அப்புறம் ரெட் கேபிள் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சார் நம்ம போட்டிருந்தோம் வீடியோ. இது எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சாருக்கு வந்து 1.08 கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கு 1.09 பாடி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான சார் தான் சொன்னோம். ஓகே, இதையும் நம்ம ஓர வச்சிடலாம். அடுத்தது வேறு ஒன்றும் இல்லை. எஸ், கேஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது கேஸு. நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரை பிச்சிடலாம். ஸ்டிக்கரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொன்னோம். சூப்பர். சரி, அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இந்த ஃபோனுக்கு அவங்க ரொம்ப டைட்டாக இருக்குது. செம வெயிட்டாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? வாப் சார்ஜ் 30T கொடுத்துருக்காங்க. வாப் சார்ஜ். இது வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் 50 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் ரொம்ப நல்லாவே இருக்குது. கேபிளும் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் டப்பாக்குள்ள ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஓரமாக தள்ளி வச்சுருவோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இது எல்லாமே. சரி, ஃபைனலாக நம்ம ஃபோனுக்கு வருவோம்.
ஃபோன் திஸ் வே நாட், இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிக்கலாமா? எஸ். வாவ் வாவ், சூப்பர். ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை பிச்சிருவோம். ஓகே, ஃபைனலி இதுதான் ஃபோன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கே. ஒரு மிட்ரேஞ்சு கில்லர், அதாவது அப்பர் மிட்ரேஞ்சு கில்லர்னு வச்சுக்கலாம் இந்த ஃபோன்னா. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து 2 பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். பேக்கில் வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. OnePlus பிராண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு. ஓகே, இது நம்ம ஃபஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் பூட் அப் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து இதோட பிளேஸ்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழேயே. அப்புறம் சைடில் வந்து இவங்க வந்து பிளாஸ்டிக்கால் தான், ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கால் தான் செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல, டிசைன் வைஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, 2 சிம் போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. லெஃப்ட் சைடில் மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க மேலே, மற்றபடி வேறு ஒன்றும் கொடுக்கல மேலே. இப்போ நம்ம பேக்கில் உள்ள டிசைன் பற்றி பார்க்கலாம். பேக்கில் உள்ள டிசைன் பற்றி சொல்லணும்னா, பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட டிசைன் பின்னாடி சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கலரும் அப்புறம் அந்த OnePlus பிராண்டிங்கும் செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து கார்னிங்கோட கோரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. 1115 mAh தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30T வாப் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே சொன்னோன்னா ரொம்ப சூப்பரான ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது யூஸ் பண்ணும்போது. மேலேருந்து ஸ்க்ரால் பண்ணாலும் சரி, கீழேருந்து ஸ்க்ரால் பண்ணாலும் சரி, பிரைட்னஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதில் வந்து நம்ம 60 Hzல கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளேயில் போய் நம்ம அட்வான்ஸில் போனோம்னா ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட்டில் போய் நம்ம 60 Hzல கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் அந்த ஸ்மூத்னஸ், அது ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் வந்து கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஸ்க்ரால் பண்ணும்போது 90 Hzல இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்க்ரால் பண்ணாலும் எல்லா ஆப்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். 60 Hzல இருந்தால் அந்த மாதிரி இருக்காது. அப்புறம் இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுது. வேணால் பாருங்கள் இப்போது. அப்புறம் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பார்த்திங்கன்னா 48 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட், 5 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ சென்சார். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் 32+8ங்கிற கேமரா கொடுக்குறாங்க. 8 MP அல்ட்ரா வைட், 32 மெயின் கேமரா கொடுக்குறாங்க. இதோட குவாட் கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க 32 MP செல்ஃபி கேமரா கூட போர்ட்ரேட் ஷாட், நார்மல் ஷாட் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்கின் டோன்லாம் நேச்சுரலாக இருந்துச்சு. நைட் ஸ்கேப் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் ட்ராகனோட 765G ஒரு 5G சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேமிங் சிப்செட்டு. இப்போ நம்ம இன்னொரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது என்னன்னு நான் சொல்லலை, நீங்களே பாருங்கள். இது வந்து அந்த OnePlusோட ஒரு ஆக்சசரிஸ்ன்னு சொல்லலாம். கவரை பிரிக்கிறேன். ரொம்ப பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது பில்லு. எஸ், இது ஒரு OnePlusோட டாங்கல், டைப் சி டு 3.5mm ஜாக். இதை நான் எதுக்கு வாங்கினேன்னா, மெயினாக எனக்கு மைக் யூஸ் பண்ணும்போது எனக்கு 3.5mm கண்டிப்பாக வேணும். அதனால் நான் இத்தனை நாளில் நான் வேறு ஃபோனில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் 3.5mm இருந்துச்சு, ஆனால் இதில் இல்லை. அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். பார்க்கலாம். பரவாயில்ல, ஆனால் ரொம்ப மெலிசாக கொடுத்துருக்காங்க வயரு. இதுக்கே 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வந்து அஃபிஷியலான OnePlus வெப்சைட்டில் தான் வாங்கினேன். பரவாயில்ல, குவாலிட்டி ஒயர் ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் இருக்குது.
டைப் சி டு 3.5 ஜாக். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம OnePlus Nord பற்றி ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்தோம். கேமராவோடது என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு வந்ததே ஒரு 6 மணிக்கு தான் ஃபோன் கையில் வந்துச்சு. மார்னிங் ஷாட்லாம் எப்படி எடுக்கும்னு தெரியல. நான் ஏன் இதை இவ்வளோ சீக்கிரம் போடுறேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஃபோன் லான்ச் ஆகி. இப்போ நான் போடுறதுனால சீக்கிரமாக போடுறதுக்காக நாளைக்கு காலையில் வெயிட் பண்ணி இதோட மார்னிங் ஷாட்லாம் எடுத்து போடாமல் இப்போ நைட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும், நான் இதோட பர்ஃபார்மன்ஸ், கேமரா, பேட்ரி ட்ரெயின், பேட்ரி சார்ஜ் இதெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். இந்த ஃபோனை நல்லா வச்சு செஞ்சுட்டு இது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், இந்த 25,000 நான் சொல்லவே மாட்டேன், 28,000க்கு இது வர்த்தான்னு நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் ரிவ்யூவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் இந்த 2 குட்டி அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் இது. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கே ஒரு ஃப்ளாக்ஷிப் கம்பெனி OnePlus நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.